ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. அசோக் முடிஞ்சுன்னா சொல்லுங்க. ஓகே, நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப். ஸோ விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து விஎம்ஆர் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். விஎம்ஆர் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ப்ராக்டிஸ் பண்ணப்போ நம்ம ஆல்ரெடி லேப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் உங்களோட லேப்டாப்லேயே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அது வந்து 32 GB RAM தேவைப்படும் மினிமம். அதே மாதிரி 200 GB ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஸோ என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து விஎம்ஆரோட ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எடுக்கலாம். ஸோ பஸ் ஓப்பன் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் போங்க. ஓகே ஃபைன். ஸோ விஎம்ஆர் லேப் வந்து ப்ரொவைட் பண்றான். அது ஒரு யூஆர்எல் இருக்கு. அந்த யூஆர்எல் லாகின் உங்க யூசர் ஐடி லாகின் பண்ணனும். சோ ஃபர்தரா பாஸ்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். गाइस வந்து நான் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. மொபைல் சரி ஓகே. நீங்க லேட்டரா இன்ஸ்டால் டவுன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சரி ஓகே. ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பத்தி பாத்துக்கோங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். பட் இதுக்கு தேவை வந்து என்னன்னா நமக்கு ஒரு கிரெடென்ஷியல், நம்மளோட இமெயில் ஐடி போட்டு VMwareல வந்து அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பாருங்க, விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் விண்டோ இருக்கும். ஸோ யூஆர்எல் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா lab.hol.vmware.comனு வரும். ஸோ இந்த லிங்க்கை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். ஸோ இந்த லிங்க்ல தயவு செய்து வந்து எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. சரி, இதுக்கு தேவை வந்துன்னா உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாட்டினா ஒரு ஏதோ ஒரு வாட் ஒரு இமெயில் அட்ரஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு. சரி ஓகே. விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்குள்ள என்டர் ஆகுது. ஸோ உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் கேட்கும் செட்டப்பு. நான் லாக் அவுட் பண்ணிட்டே வரேன் பாருங்க. சிம்பிள் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஎம்வேர் அந்த யூஆர்ல கிளிக் பண்ண உடனேவும் நம்மளுக்கு விஎம்வேர் லேப் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்மளோட விஎம்வேர் அக்கௌண்ட் ப்ராப்பராக கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வழியாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இந்த லேப் வந்து ஃப்ரீ தான். 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு விஎம்வேரோட அஃபிஷியல் பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், ப்ராப்பரான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ராட்காமோட கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆகுது பாருங்க, உங்களோட அக்கௌண்ட் ப்ராட்காமோட கனெக்ட் ஆயிருக்கான்னு. கைஸ் நீங்கள் விஎம்வேர்லையும் கிரியேட் பண்ணலாம், ப்ராட்காம்லையும் கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். நீங்க நம்ம ஒரு பேசிக் விஎம் லேப் பார்த்துடலாம், ஹேண்ட்ஸ் அண்ட் லேப். இந்த அப்கமிங் செஷன்ல வந்து அட்வான்ஸ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் லேப்பையும் நம்ம பார்க்கலாம். பேசிக் லேப்ல என்ன செட்டப் இருக்கும், அட்வான்ஸ்ல என்ன செட்டப் இருக்குன்றத நம்ம கம்பேரிஷன் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கிரெடென்ஷியல் என்டர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள லாகின் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேப் செஷன் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிலேட்டடு விசான், விஸ்பேர் நெட்ஒர்க். லைக் இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ஒரே ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுங்க, 101. ஸோ இந்த 101 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் லேப் இப்போ நம்ம செக் பண்ணுறது. உங்களுக்கு வேணா இந்த மாதிரி ஹைலைட் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா. ஸோ விர்ச்சுவலைசேஷன் 101 HOL 2410 இதுதான் இதோட கோடு. 2410-01-SDC இதுதான் இதோட கோடு. இந்த கோடு மட்டும் நீங்க கரெக்டா நீங்க என்டர் பண்ணிடுங்க. வேற இதில் போயிடாதீங்க. வேற இதில் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க, கூபர்நெட்டை பத்தி இருக்கும். இங்க பாருங்க, டோட்டலா வந்து 3 பேஜஸ் இருக்கு பாருங்க, 3 லேப்ஸ் இதுல இருக்கு. சாரி, இங்க பாருங்க VMware க்ளவுட் டைரக்டரி. வேற இதில் போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது இதோட ரிலேட்டடா இருக்காது, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க, 101. ஓகே. ஸோ இங்க உள்ள வந்தோடனே என்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க.
இந்த லேப் செஷன் வந்து நான் என்ரோல் உள்ள போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் திஸ் லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes போட்டிருக்கோம். நம்ம இப்ப டைம் டேட்டா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை லான்ச் பண்ணதுக்கு தான் பண்ண முடியும். அதையும் காமிக்கிறேன். ஸ்டார்ட் திஸ் லேப் கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரீ ரிக்வஸ்ட்லாம் சில விஷயம் இருக்கும். அது வேணா ரன் டெஸ்ட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா ஸ்டார்ட் லேப் டைரக்டா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 15 to 20 செகண்ட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்க லேப் வந்து ஈஸியா லான்ச் ஆயிடும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எல்லாரும் இந்த லேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே செட்டப் தான் இருக்கும். ஸோ ஒரே ஐபி சீரியஸ் இருக்கும், ஒரே கிரெடென்ஷியல் இருக்கும், ஒரே வி சென்டர் இருக்கும், ஒரே ESXi ஹோஸ்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே ஒரே செட்டப் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஹவு டு இன்க்ரீஸ் த டைம் பாத்தீங்கன்னா இங்க மேல ரிமைனிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, 1.5 hours இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா 30 minutes எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்க பாருங்க 30 minutes 30 minutes 30 minutes 30 minutes up to 8.5 hours வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இங்க 30 minutes 30 minutes அவ்வளவுதான். சாரி 8.5 வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்க 9.30 minutes. ஓகே, 9.5 hours வந்து நம்ம வந்து இந்த லேப் செட்டப் யூஸ் பண்ண முடியும். சரி, நீங்க ஒரு லேப்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சப்போஸ் வந்து இந்த லேபை வந்து நீங்க ஒரு 1 hour யூஸ் பண்ணிட்டு பிரேக் எடுத்துட்டு திரும்பி உள்ள வரீங்கன்னா பாஸ் ஆயிடுக்கும். திரும்பி நீங்க ரெஸ்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் இந்த 9.5 hours நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தடவை வேணாலும். இதுல வெளியே லாக் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா திரும்பி லேப் செட்டப் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க லாகின் பண்ணி ஆகணும். ஸோ அதை மட்டும் மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க மேல இருக்கு பாருங்க, ரிமைனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டைம் வரும். எக்ஸ்ட்ரா half hours நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன் ப்ரோ. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து சரி இன்னைக்கு ஒரு செஷன் பண்றோம். இப்போ பாஸ் பண்ணிட்டு விட்டாக்க நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாமா? அதுதானே நான் உங்ககிட்ட சொன்னேன். 9.5 hours நீங்க எத்தனை தடவை வேணாலும் பாஸ் பண்ணி ரெஸ்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ அதான் பட் இன்னைக்கு வந்து பாஸ் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு நாளைக்கு கூட கண்டினியூ பண்ணலாமா, இல்ல முடியாது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் முடியாது ஆகணுமா? முடியாது முடியாது 9.5 hours எத்தனை தடவை வேணாலும் பாஸ் பண்ணி ரன் ப்ளே பண்ணிக்கலாமே தவிர, இப்போ ஒரு 2 hours ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 hour ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா பாஸ் மோடுக்கு போயிடும். சரியா? திரும்பி நீங்க வந்து என்னது ப்ளே பண்ணாலும் பிளஸ் 1 ஒரு half an hour இது பண்ண 2 பிளஸ் ஒரு half an hour 2.5 half an hour கழிஞ்ச போக ரிமைனிங் இருக்க டைம் தான் காமிக்கும். சோ நீங்க வந்து இதை நினைச்ச நேரத்துக்கு பாஸ் பண்ணி வந்து ஒரு 1 week 1 month நம்ம இதை வச்சுட்டு கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்ஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 9.5 hours ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே இருக்கும். அது எந்த வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். செஷனை லாக் அவுட் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணீங்கன்னா திரும்பி ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஃபைன். இது நம்ம ஸ்கிரீனுக்கு அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகும். நம்மளுக்கு வேணா இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இருக்கு பாருங்க, இங்க வந்து ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும், கன்சோல் ஆக்ஷன். ஓகே, நான் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துறேன். என் ஸ்கிரீன் தெரியுதா? கிளியரா இருக்கா? ஃபேஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன். சோ இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபோட கோட் வந்து HOL-2410. ஓகே, அண்ட் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கன்சோல்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். யூசர் நேம் வந்து HOL யூசர், ஐபி அட்ரஸ், லேப் செட்டப் வந்து இது வந்து ரெடி 8 இந்த டைம் காமிக்குது பாருங்க. சோ இது விட்டுருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் பேட் இருக்கு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல. சோ இந்த நோட் பேட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. நோட் பேட்ல தான் இருக்கு இதோட விஷயமேவும். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த நோட் பேட்ல என்ன இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீட்மி நோட் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ESXi ஹோஸ்ட் லாகின் பண்ணனும்னா அட்மின் செட்டர் யூசர் நேம் ரூட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் VM நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அதுல ஒரு லினக்ஸ் ஒரு யூசர் OS இருக்கும். அந்த லினக்ஸ் நீங்க VMO யூஸ் பண்ணனும்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லினக்ஸ் VM டிஃபால்ட்டா ரூட் இருக்கும், பாஸ்வேர்ட் இது. கைஸ் இதோட பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டா VMware 1 எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள். ஓகே, சோ VM caps where small number 1 எக்ஸ்கிளமேட்டரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் இதோட லேப் செட்டப்ஸ். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி லாகின் பண்றதுன்னு சொல்றேன். சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்க கீழே கார்னர்ல ப்ரௌசர் இருக்கும், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. vSphere கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள போதா. டிஃபால்ட்டாவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்ன இருக்கு, நம்ம 2 செஷனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு vSphereோட வேமி பேஜ் வந்து ஓபன் பண்ணணும்னா நமக்கு அதோட கிரெடென்ஷியல் வந்து administrator @vSphere local இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அது பை டிஃபால்ட்டாவே இருக்கு, நோ இஷ்யூ. பாஸ்வேர்டு வந்து என்ன சொன்னேன், vm caps var 1 எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, இதை மட்டும் இதுல இருக்கக்கூடிய லேப் செட்டப்ல மறந்துடாங்க, இதான் பாஸ்வேர்டு, vm var 1 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் கிளிக் லாகின். பர்ஃபெக்டா லாகின் ஆயிடும் பாருங்க. ஸோ இதுக்கு தேவை நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நமக்கு இந்த லேப் செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணணும், ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து நல்ல கம்ஃபர்டபுள்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ண என்னோட நாலேஜ். ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், என்னது vCenter இருக்கும், அதுக்கு கீழே டேட்டா சென்டர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து சரி உங்க டேட்டா சென்டருக்கு கீழே வந்து கிளஸ்டர் போட்டிருக்காங்க, கிளஸ்டருக்கு கீழே வந்து ESX ஹோஸ்ட் போட்டிருக்காங்க. இங்க 2 லினக்ஸ் மிஷின் இருக்கு, டைனி லினக்ஸ் 1, டைனி லினக்ஸ் 2ன்னு, அடுத்து விண்டோஸ் 10ன்னு. கைஸ் இது புரியுதா? 2 ESX ஹோஸ்ட் போட்டிருக்காங்க, 3 VM இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, 2 லினக்ஸ் 1 விண்டோஸ். ஓகே, ஸோ வந்து இதை நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ESX ஹோஸ்ட் பேரு ESX 01A போட்டுருங்க. ரெண்டாவதுக்கு வந்து 02A போட்டுருங்க. 01A என்ன எத்தனை VM இருக்குன்னா இங்க பாருங்க, VMs கிளிக் பண்ணுங்க, இது தெரியும். டைனி 2 மட்டும் தான் இதுல இருக்கு, VM 1A இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் VMல ESX ஹோஸ்ட்ல. அடுத்து 2A வந்து பாத்தீங்கன்னா 2 VM இருக்கு பாருங்க, டைனி லினக்ஸ் இன்னொன்னு விண்டோஸ். ஸோ அப்போ வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ESX ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு VMமும், செகண்ட்ல வந்து 2 இருக்கு. ஸோ இது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல டேட்டா ஸ்டோர் என்ன இருக்கு பாருங்க, ds-iscsi01 ds-nfs01. ஸோ இங்க இருக்கிற டேட்டா ஸ்டோரும் அடுத்து பாருங்க ESX host 2ல இருக்கக்கூடிய டேட்டா ஸ்டோரும் பாருங்க சேமா இருக்கும். பாத்தீங்களா, that is called shared data store, ds-scsi01 போட்டிருக்கா. இது பாருங்க கெப்பாசிட்டி 84.75 GB, ஃப்ரீ 64.39 GB. சேம் மேலையும் போய் பாருங்க, கெப்பாசிட்டி 84.75 GB, ஃப்ரீ 64.39 GB. இதுல வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பட் இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரெடிமேடா எல்லாமே இருக்கும். சரியா, அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக். பிகாஸ் வந்து என்னன்னா நம்ம ஓவர் டைம் லேப் செட்டப் பண்றதுக்கு புதுசா நீங்க பில் பண்றதுக்கு உங்களுக்கு 4 hours 5 hours ஆகிடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் இந்த செஷன் லாக் அவுட் ஆயிடும், திரும்பி நீங்க கிரியேட் பண்ணும். ஸோ அதனால வந்து என்ன, அந்த டைம் கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்க சொன்ன மாதிரி இதுல போய் பார்க்கலாம். என்னது, வேமி பேஜை ஓபன் பண்ணலாம். ஓகேவா, இங்க இந்த அட்மின் ஒன்று இருக்கும், கொடுத்தாலே போயிடும். பார்த்தீங்களா பாருங்க, 5480 இருக்கா. சி பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம், டைரக்டா வந்து vCenterோட டொமைன் நேம்லயே லாகின் ஆயிடுச்சு. ஐபிலயே நம்ம பண்ணலாம். ஸோ அது அப்புறம் லேட்டா சொல்றேன். என்னது VM PEANS இருக்கு பாருங்க .comனு, இங்க அதேதான் VM PEANS.com. பட் இங்க வந்து நம்ம இந்த வேமி பேஜ்ல நம்ம லாகின் பண்றோம். ஸோ இதோட யூசர் நேம் என்னது, ரூட். ரைட்டா, ரூட். ஒரே நிமிஷம் பாஸ்டர். அசோக், மீன்வைல் அந்த இது டவுன்லோட் ஆயிடுச்சா? ஜி வைஃபை வந்து கட் ஆயிடுச்சு ஜி. இப்போ மொபைல் டேட்டா எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க அப்படினா அகைன் இனிஷியேட் பண்ணுங்க. இல்ல ஜி, மொபைல்ல 1 GB தான் ஜி இருக்கு. ஓ முடிஞ்சோ, கோட்டா முடிஞ்சோ. இல்ல இல்ல ஜி, ஏன்னா மொபைல்ல வந்து 1 GB டெய்லி கோட்டா தான் இருக்கு. வைஃபைல தான் ஜி அன்லிமிட்டெட். நாளைக்கு டவுன்லோட் பண்ணுங்க. அது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிரேன் ஜி அந்த ஃபைல. சரி ஓகே. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க பாத்து.
ஓகே ஃபைன். சி இப்போ நம்ம எப்படி அசோக் வந்து செட்டப் ரெடி பண்ணியிருந்தோம் அதே சேம் செட்டப் தான். சி இங்க வந்து என்னன்னா வேர்ஷன் மட்டும் இதுல வந்து என்ன அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கும் கைஸ். முன்னாடி நமக்கு குமார் சொன்ன மாதிரி தான் இங்க பாருங்க வேர்ஷன் செக் பண்றத பாத்துக்கோங்க. சி இங்க வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிட்டு ஹெல்ப்ல போனீங்கன்னா, சாரி ஹெல்ப் கிடையாது, என்னது அபவுட் VMware vSphere கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு என்னது இந்த வெர்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ண பாஸ்கர் சொல்லுங்க கிளாஸ் பார்ப்போம். முடிச்சுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க பாஸ்கர். ஓகே ப்ரோ. கைஸ் எப்படி செக் பண்றது சொல்லுங்க. இதுல ப்ரௌசர் இருக்காது, சாரி இதுல கூகுள் ஒர்க் ஆகாது. எப்படி செக் பண்றது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த வெர்ஷனை வந்து பில் நம்பர் செக் பண்ணிட்டு எப்படி செக் பண்ணீங்க? VMware VMware பில் நம்பர்னு போகணும். பில் number. பில் நம்ம இது மெமரியில் வச்சுக்கணும். நம்ம வந்து L2 L3 போறோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க கொஸ்டின் ஹவு டு டவுன்லோட் பேட்ச் ஃபைல் ஆர் ISO ஃபைல்னா யூ ஜஸ்ட் கண்ண மட்டும் சொல்ற வேண்டியது விஷயம் என்னன்னா VMware பில்டர் சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரி அங்க என்ன வெர்ஷன் இருந்தது பார்த்தோம், 8.10100. ஓகே 10100 F போடுறேன் 10100. ஆக்சுவலா இந்த பில்டு நம்பர் அது வந்து வி சென்டர். ஓகே அப்ப நம்ம வி சென்டர் போட்டோம், பில்டு நம்பர் வி சென்டர் போடணும் சரியா. சோ நம்ம வந்து ESX ஹோஸ்ட் டிஃபரெண்ட், வி சென்டர் டிஃபரெண்ட். சோ அதனால பார்த்து நம்ம சர்ச் பண்ணணும். ஓகே வந்துச்சா? ஓகே ஃபைன். சி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வி சென்டர் வந்து 8.0 A யூஸ் பண்றாங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணனா 2020ல சாரி 2022ல லான்ச் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாசத்துல. இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து 24. எவ்வளவு வெர்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதுல நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேர்னிங் பர்பஸ் தான் இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் லேபேவும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை பில்டுல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பில்டு வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 00100 10100ல இருந்து 00100 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சிஸ்டர் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 8.0 A வெர்ஷனு. பட் கரண்டா இருக்க வந்து 80U3A. இங்க பாத்தீங்கன்னா நம்ம U3 வேர்டு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை அப்டேட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து U1 U2 U3 அந்த மாதிரிலாம் வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே யூனா வந்து இது அப்டேட் வெர்ஷன் 1, U2னா அப்டேட் வெர்ஷன் 2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3A 3B சீரீஸ் சிலாம் இருக்கும். இங்க பாருங்க ஒன்னுல என்ன வந்திருக்கும், 1 இருக்கு, 1A 1B 1C 1D 1E பாருங்க. அதுக்கப்புறம் 1Eக்கு அப்புறம் 2 வெர்ஷன் லான்ச் பண்ணாங்க. 2A 2B 2C 2D ஓட முடிஞ்சிச்சு பாருங்க. இங்க E வரைக்கும் வந்துச்சு. அப்புறமா 3ல 3A வரைக்கும் வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா அடுத்த வெர்ஷன்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அப்டேட் 2லயே கண்டினியூ பண்ண மாட்டாங்க சரியா. இதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 10100. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 00100. இது லான்ச் பண்ண பாத்தீங்கன்னா போன மாசம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ் சேம் இங்கே அப்டேட்ஸ் போவோம். அப்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சாரி இது என்னோட இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நாம இங்க போனோம் கன்சோல், சரி லேபுக்கு போறோம். ஓகேவா, இது ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். இது டவுட்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இங்க எங்க போறோம், அப்டேட்ஸ்க்கு போறோம். அப்டேட்ஸ்ல போயிட்டு பாருங்க பை டிஃபால்ட்டா வந்து அப்டேட் வந்து லோட் பண்ணும். லாஸ்ட் செக் பாருங்க எப்போ செக் ஆயிருக்கு, ஆகஸ்ட் 14 செக் ஆயிருக்கு. ஓகே இன்னைக்கு டேட் தான். வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும். பாஸ்கர் இதுல அப்டேட் காமிச்சதுன்னா அப்டேட் பண்ண முடியுமா இல்ல ஜஸ்ட் பண்ணலாம்ல, இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல மட்டும் எல்லாமே பண்ணலாம். Okay. ஆனா என்னன்னா வந்து சில விஷயம் மட்டும் பண்ண முடியாது. பிகாஸ்
நியூவா வந்து ஒரு vCenter போடுறது, நியூவா வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றது, ஒரு விஎம் கிரியேட் பண்றது, அது ஓகே அதெல்லாம் நம்ம அது ஓகே பண்ணலாம். பட் பட் வந்து அப்டேட் அது பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் யா பண்ணுவோம் ஓகே பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். ஸோ அதனால தான். மத்தபடி நல்ல அப்புறம் பாஸ்கர் ஒரு பர்ஃபெக்ட்டானது இருக்கும். ஒரு டவுட்டு. நீங்க கேளுங்க. இனிஷியலா எடுக்கிறப்போ வந்து 1.5 ஹவர்ஸ் தானே இருந்தது. ஆக்சுவலா வந்து என்னன்னா இந்த வருஷம் வந்து அப்பெல்லாம் வந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்ல யாருக்கும் இல்ல தெரியாது இந்த ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் இனிஷியல் பண்றது. வந்து 1.5 ஹவர்ஸ் இருந்தது இல்லையா? அதுதான் சொல்றேன்ல, இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யாருக்கும் தெரியாது. ஓகே. இல்ல இல்ல பாஸ்கர் அது ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம லான்ச் இனிஷியலா பண்ணது எடுக்கிறப்போ 1.5 1.5 ஹவர்ஸா இருந்தது. ஓகே ஸ்டார்டிங்ல அப்படிதான் ரைட். இருந்தது. அதுக்கப்புறம் சரி வந்து அவங்க சரி. ஹேண்ட்ஸ் அண்ட் லேப் வந்து நிறைய ஸோ ஈவன் விஎம்வேரே ப்ரொவைட் பண்றாங்க ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நானே 8.5 ஹவர்ஸ் தான் வந்து போன மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9.5 ஹவர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கே ஷாக்கிங் தான். ஸோ இது ஒரு நல்ல சரி ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே. கைஸ். இப்போ நீங்க காலைல ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து என்னது ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒன் டே ஃபுல்லா நம்ம வந்து என்னது ஃபுல்லா லைவ் ஹேண்ட்ஸ் அண்ட் லேப் போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் 101ன்றது வந்து ஒரு ஒரு லோயரும் கிடையாது ஹையரும் கிடையாது, ஒரு மிட் வந்து ஒரு வெர்ஷன் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த அட்வான்ஸ் நம்ம வந்து அடுத்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதுல நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. சரி, இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. அங்க கொடுத்த டிஃபால்ட் யூஆர்எல் இருக்கு இல்லையா? இங்க வந்து பாத்துங்க, செக் அப்டேட்ஸ் ஃப்ரம் CD-ROM, செக் அப்டேட்ஸ் ஃப்ரம் யூஆர்எல். சரி, இது லோட் ஆகட்டும். இதுக்கு முன்னாடி இங்க பார்ப்போம். இங்க பாருங்க. ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து என்ன அசோக், நீங்க டேட்டா ஸ்டோர் காமன் கிரியேட் பண்ணீங்களா? ஷேர்டு டேட்டா ஸ்டோர் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ ஷேர் டேட்டாஸ் தான் அது. விண்டோஸ் சர்வரில் அந்த என்எஃப்எஸ் இருக்குல்ல ப்ரோ, அதில் கிரியேட் பண்ணி 3 லன் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்எஃப்எஸ் தான் பண்ணீங்களா? ஒவ்வொரு லன்னும் என்எஃப்எஸ் தான் ப்ரோ விஎம்எஃப்எஸ் பண்ண பண்ணியிருக்கேன். முடியலையா? பிஎம்எஃப்எஸ் பண்ண முடியல. ஏன்னா சரி அதில் ஷேர்டு கொடுத்து வச்சு அந்த என்எஃப்எஸ்ல விஎம் செட்டப் கிரியேட் போடலாம். ஆச்சா? விஎம் கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே 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 ஃபைன் ஃபைன் குட். கேஸ் டேட்டா ஸ்டோர் நம்மளாட்ட இல்ல அப்படின்னா வந்து அசோக் பண்ணார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணணும். அசோக் வச்சு ஒரு நாள் வேணா நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நான் பண்ணிருக்கேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு, அதை திரும்பி ரீகால் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் வழியா பண்ணலாம். நீங்க சாஃப்ட்வேர் வழியா பண்ணீங்களா இல்ல டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட்லயே என்எஃப்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல பண்ணீங்களா அசோக்? டிஃபால்ட்டாக அதிலே இருக்கு ப்ரோ. அதில் ப்ரோ அந்த சர்வீஸ் இருக்குல்ல ப்ரோ, நம்ம ஆமா ஆமா ஆமா. உள்ள ஐஸ்கசி டார்கெட் சர்வர் அதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் சர்வர் என்எஃப்எஸ் அப்படின்னு இருக்கு. இந்த 2 சர்வீஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள சர்வீஸ்ல போயிட்டு நம்ம டிஸ்கை வந்து அலோகேட் பண்றோம். ஓகே ஃபைன். அதில் 3 பிரிச்சுட்டேன். ஒவ்வொரு லன்னுக்கும் 100 GB கொடுத்துட்டு, ஏன்னா 3 ESXக்கும் நம்ம இது பண்ற மாதிரி. அந்த அடாப்டரை வந்து நான் இப்போ இதுல என்னது ESXல போய் நம்ம அடாப்டர் ஆட் பண்றப்போ டைனமிக்ல வந்து நம்மளோட ஐபி கேட்குது, நம்மளோட சர்வரோட ஐபி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லன் வந்து மேப் ஆயிடும். ஓகே. சரி, இது அப்டேட் ஆகணும். பிட்வீன்ல நம்ம ESX ஹோஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஹேண்ட்ஸ் அண்ட் லேப்ல ஏதோ வந்திருக்கு, எரர் வந்திருக்கு பாருங்க. என்ன வந்திருக்கு? நெட்வொர்க் ஃபெயிலியர் வந்திருக்கு பாருங்க. இதுல இருக்க நெட்வொர்க் கொஞ்சம் எரர் காமிக்குது. ஓகே, செக் ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுக்குமா? இதுல 8 o'clock காமிச்சதா? 8 o'clock காமிச்சதா? டைம் என்ன காமிக்குது? 8:49. ஓகே, 9 o'clock கொடுத்து வச்சிருக்கேன், பாப்போம். 48. ஆக்சுவலா இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின். ஓகேவா? லினக்ஸ் மிஷின்ல ஒரு விஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், டெர்மினல் இருக்கும். வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் ப்ரோ, ஆயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. பாஸ்வேர்ட் கேக்குதா? PM 151
இதுக்கு சில பர்மிஷன்ஸ் கொடுத்து பண்ணாங்க. ஏன்னா வந்து இது லேப் செட்டப் இல்லையா, நம்ம வந்து இந்த விண்டோஸ் இந்த லினக்ஸ் என்ன பண்ணிடுவோம், மாடிஃபை பண்ணிடுவோம் ரைட்டா. மாடிஃபை மீன்ஸ் அந்த லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். ஸோ அதனால இங்க பாருங்க மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் புட்டி கொடுத்துருக்காங்க, டெர்மினல் கொடுத்துருக்காங்க லைக் பிங் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோவில் ஏதாவது கோடிங் எடிட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருங்க, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே சரி இருங்க இதுல பார்த்துருவோம். ப்ரோ ஒரு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு என்டர்பிரைஸா இல்ல வந்து நம்ம ஒர்க்கர் ஸ்கூல் ஹோம் எடிஷனா, அது எப்படி ப்ரோ பாக்குறது விசிஎஸ்சில? இந்த இங்க பாத்துருவோம். ஒன்னும் இல்ல கைஸ், வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுயா, வெர்ஷன் 8ல வந்து இதுதான் மெனு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த விஸ்பேர் கிளைண்ட கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று வரும். ஓகேவா? இங்க லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடணும். இருக்கா லைசன்ஸ்னு, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த லைசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஒன்னு ESXi ஹோஸ்டுக்கு என்ன லைசன்ஸ், VMwareக்கு என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க vCenterக்கு பாருங்க என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா இது என்லார்ஜ் ஆகும். என்னது vCenter ஹேண்ட்ஸ் ஆன் லேப்னு சொல்லிட்டு இதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன். புரியுதா தம்பிகளா? ஜி எல்லாத்துக்கும் புரியுதா? என்ன எடிஷன் இங்க தெரியுதா? ஸ்டாண்டர்ட். சோ வந்து நம்மளோட என்வாயர்மெண்ட்ல வந்து என்ன எடிஷன்ஸ் இருக்குன்றது இங்க இப்படிதான் பார்க்க முடியும். சோ இங்க கொடுத்துருவாங்க ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ். இதே மாதிரி ESXi ஹோஸ்டுக்கு என்னன்னு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்டர்பிரைசஸ் கொடுத்துருவோம். சாரி விஸ்பேருக்கு என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருங்க, என்னது ஒரு நிமிஷம் இருங்க. ESXi ஹோஸ்ட் ஹோம் லேப். ஓகே, விஸ்பேர் 8 என்டர்பிரைசஸ் பிளஸ். ஸோ இதுல 2 லைசன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கம்மா. ஸ்டாண்டர்டும் ஆட் பண்ணிருக்காங்க, என்டர்பிரைஸும் ஆட் பண்ணிருக்காங்க. vCenter 8 ஸ்டாண்டர்டும் vSphere 8 என்டர்பிரைஸஸும் ஆட் பண்ணிருக்காங்க. என்டர்பிரைசஸ் பிளஸ். அதாவது என்ன அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, இது வந்து vCenter. புரிஞ்சுதா? ஒரு VMல இன்ஸ்டால் பண்ணிருப்போம் vCenter, அது அதோட லைசன்ஸ். மேல இருக்குது vSphere கிளையண்ட், இதோட லைசன்ஸ். புரியுதா? 2 லைசன்ஸ் காமிக்கிறது. இப்ப நான் சொன்னா புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ. ஓகே, 2 லைசன்ஸ். அந்த 2 லைசன்ஸோட என்னது ப்ரோ? அது மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம். ஓகே இந்த ஒரு நிமிஷம். ஸோ ஹவு டு செக் லைசன்ஸ் vSphere vCenter லைசன்ஸ்னா ஜஸ்ட் கிளிக் vSphere கிளையண்ட். இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்க லைசன்சிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. லைசன்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க லைசன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 லைசன்ஸ் இருக்குமா? 2 லைசன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா vCenterக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். vCenter வந்து vCenter கால்ட் என்னது, ஒரு VMல vCenter இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் ரைட்டா. அப்புறம் vSphere கிளையண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ். 2 லைசன்ஸ் இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சைட்லயே தெரியுது, பட் இருந்தாலும் நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து vSphere 8 என்டர்பிரைசஸும் vCenter சர்வர் 8 ஸ்டாண்டர்ட் 2 லைசன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஒண்ணுக்கு வந்து vCenterக்கு, ஆ வந்து கிளையண்ட்டுக்கு. vCenter கிளையண்ட்டுங்களா? இருங்க ஃபர்ஸ்ட் vCenter காமிச்சிடுறேன். vCenter ஸ்டாண்டர்டா இப்போ இது டூப்ளிகேட் விண்டோ கொடுக்குறேன். இருங்க, அது திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. டூப்ளிகேட் விண்டோ கொடுத்துறேன். சரி, அப்படின்னா தான் இது நீங்க கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். vSphereல பாருங்க. ஓகே, see guys, நம்ம இந்த செட்டப்போட பேர் வந்து vSphere client. ஓகேவா? vSphere client குள்ள தான் vCenter இருக்கு. இந்த vCenter இருக்கு பாத்தீங்களா? இதுதான் vCenter. vCenter VCSA 01 இந்த கார்டு கொடுத்துருக்கும் பாத்தீங்களா? இந்த vCenterோட வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்டு
வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. vSphere சர்வர் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. vSphere கிளையண்டோட லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா vSphere கிளையண்டோட லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? ஸோ அப்ப 2 லைசன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு VMware அதாவது ஒரு செட்டப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லைசன்ஸ் வேணும். இப்ப 2 லைசன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு vSphere கிளையண்ட் லைசன்ஸ், இன்னொன்னு vCenter லைசன்ஸ், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ESXi ஹோஸ்ட் லைசன்ஸ். புரிஞ்சா? சோ வந்து நம்ம vCenterல பாக்குறனால லைசன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளவு ப்ரோ இருக்கும்? ஒரு ஹோஸ்ட் vCenter சர்வர் லைசன்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல தான் ப்ரோ இருக்கும். நம்ம அதுவே ஒரு கிளாஸ்ல வந்து டீடைலா பார்க்கலாம். அந்த காஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டு கால்குலேட் காஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ESXi ஹோஸ்டுக்கு செப்பரேட் காஸ்ட் வரும், vCenterக்கு செப்பரேட் காஸ்ட் வரும். புரிஞ்சுதா? vCenter vSphere கிளையண்ட்டுக்கு. புரிஞ்சுதா? ஒரு vSphere கிளையண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் vCenter ஆட் பண்றோம் பாத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பட்ஜெட் வரும். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. vSphere கிளையண்ட்ல நம்பர் ஆஃப் vCenter இங்க 1 இருக்கு. இதே மாதிரி 10 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 லைசன்ஸ் வாங்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு vCenterல வந்து பாத்தீங்கன்னா இங்க ESXi ஹோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சர்வர்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திருப்போம், டைனியா, ஸ்மாலா, லார்ஜா, எக்ஸா லார்ஜான. சோ அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைனினா 10 சர்வர் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும், 10 ESXi ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும், 100 VM நம்மளால மேக்ஸிமம் வந்து அதுல யூஸ் பண்ணிக்க முடியும்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? சோ அப்ப அந்த சினாரியோ எடுத்துட்டீங்கன்னா 10 யூசர் லைசன்ஸ் தான் வாங்க முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்க எல்லாமே வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோர் பேஸ் லைசன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. கோர் பேஸ் லைசன்ஸ்னா இப்ப நீங்க 64 கோர் ப்ராசஸர் உள்ள ஒரு சர்வர் வச்சிருக்கீங்கன்னா 64 கோர் லைசன்ஸ் வாங்கணும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. சப்போஸ் நீங்க வந்து 48 கோர் லைசன்ஸ் வாங்கி 64ல போட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஆனா 48 கோர் வரைக்கும் தான் உங்களால வந்து என்ன டிப்ளாய் பண்ண அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்கெல்லாம் டிப்ளாய் பண்ண அலோவ் பண்ணாது. அப்படி அலோவ் பண்ணா அது எவலுவேஷன் விஷயம் தான் போகும். புரியுதா? நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிருப்போம்னா, கீ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கீ தான் வச்சிருப்போம். அதை வச்சு 500 1000 வந்து பிசிக்கல் மிஷினுக்கோ இல்ல கிளையண்ட்டுக்கோ என்ன பண்ணுவோம், கிளையண்ட் வாய்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சிங்கிள் கீ தான் இருக்கும். சோ அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ESXi ஹோஸ்ட், அதாவது என்னது, ஒரு ESXi ஹோஸ்ட் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அது நீங்க எத்தனை VM கிரியேட் பண்ணாலும் அந்த லைசன்ஸ் அப்ளிகபிள் தான். புரிஞ்சுதா? புரியுதா? இப்ப நீங்க 10 ESXi ஹோஸ்ட் வச்சீங்கன்னா 10 லைசன்ஸ். அப்போ 10 ஒரு ESXi ஹோஸ்ட்ல நீங்க வந்து 30 VM கூட கிரியேட் பண்ணிக்கலாம், 10 VM கூட கிரியேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? பட் அந்த லைசன்ஸ் எதை பேஸ் பண்ணி வாங்கினா கோரை பேஸ் பண்ணி வாங்குறீங்க. சோ அந்த கோர்ல வந்து எவ்வளவு VM வேணாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த உங்களோட நீடை பொறுத்து. 2 கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன 64 கோர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, 32 CPU யூஸ் பண்ணலாம். இல்ல 16 நீங்க வாங்கிருக்கீங்கன்னா 16 ஒரு 4 VM நீங்க யூஸ் பண்ண முடியும். இல்ல நீங்க வந்து என்னது ஒரு 8 யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து என்னது 8 VM நீங்க அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? 64 நீங்க டிவைட் பண்ணிட்டே வர வேண்டியதான். 64 டிவைடட் 2 போட்டீங்கன்னா 32 VM பண்ணிக்கலாம். 64 டிவைட் 16 போட்டீங்கன்னா 4 பண்ணிக்கலாம். 64 டிவைடட் 8 போட்டீங்கன்னா 8 பண்ணிக்கலாம். 64 டிவைடட் 4 போட்டீங்கன்னா என்னது, சோ அந்த 16 பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா நீங்க வந்து என்னது ரிசோர்ஸ் அலாட் பண்ணணும். புரிஞ்சுதா? இன்னும் புரியலையா? இல்லன்னா கேளுங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ESXi ஹோஸ்ட் கிரியேட் பண்ண கிளிக் பண்ற பாருங்க. இந்த சம்மர்ல போறேன் பாருங்க. இங்க ஒரு இது சொல்றேன் பாருங்க. இங்க என்னன்னா வந்து இன்டெல் Xeon Gold 6230 OR ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த லேப்ல. இந்த ESXi 1க்கு என்ன அலாட் பண்ணிருக்காங்க, லாஜிக் ப்ராசஸர் 2 ப்ராசஸர் தான் அலாட் பண்ணிருக்காங்க. அப்ப 2 ப்ராசஸர்னா வந்து 2 கோர் லைசன்ஸ் வாங்கினா போதும். அதே மாதிரி இந்த ஒரு ESXi பிசிக்கல் சர்வர் பாருங்க, 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க, 2 கோர் லைசன்ஸ் வாங்கினா போதும். புரிஞ்சா? ஆனா நம்ம வந்து என்னது, இதை வந்து நம்ம மல்டிபிளா இங்க லேப் செட்டப்னா 2 காமிக்குது. ரியல் டைம் சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 32 12 கோர், மினிமம் 12 கோர்ல இருந்து ஆரம்பிக்கும். 12 கோர் நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். 48 கோர் 64 கோர் அந்த மாதிரி தான் நம்ம ஹையர் எண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? கோரிங்க நம்ம வந்து என்ன நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். நாம யூஸ் பண்றது வந்து மெமரி தான் யூட்டிலைசேஷன் அதிகமா யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? கோர் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். 2 கோர் ஒரு சர்வருக்கு கொடுக்கறதே அதிகம். 2 கோர் மேக்ஸிமம் 4 தான் கொடுப்போம். கிரிட்டிக்கல் சர்வர்னா தான் 8 கொடுப்போம். ஓகேவா? ஸோ நார்மல் சர்வீசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர், அதிகபட்சம் 4 கோர் தான்.
ஸோ அப்படின்றப்ப நீங்க நிறைய விஎம் ரன் ஆகுறதுக்கு காரணம் ஒரு ESX ஹோஸ்ட்ல நம்ம கோர் கம்மியாக தான் கொடுப்போம், பட் மெமரி தான் ஜாஸ்தியாக கொடுப்போம். 8 GB 16 GB 24 GB அந்த மாதிரி நம்ம வந்து மெமரி தான் ஜாஸ்தியாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து விஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாஸ்க்கு கொடுக்க போகிறது கிடையாது. நிறைய நம்ம கேமிங் மாதிரி அப்ளிகேஷன்லாம் இங்கே ரன் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுக்குள்ள இன்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் அது ப்ரியாரிட்டி எடுத்துக்க போகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை வந்து அதை அலாட் பண்ணிக்கும். சரி, நம்ம இங்கே கம் டு த பாயிண்ட்ஸ் போவோம். ஸோ இங்கே இந்த 2 லைசன்ஸ் புரிஞ்சதில்ல? யாருக்கா டவுட் இருக்கா? இந்த 2 இந்த லைசன்ஸ் லைசன்ஸ் how long it will be travel to us bro? ரிப்பீட் அகைன். இது ஒன் டைம் லைசன்ஸா இல்ல வந்து how long நம்ம கூட வந்து டிராவல் பண்ணனும்? இப்போ இருக்க லைசன்ஸ்லாம் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். புரிஞ்சதா? ஓகே. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனு. அந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி இல்லை 64 டேஸ்க்கு முன்னாடியே வந்து என்னது மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராது, உங்களோட ஹையர் லெவலுக்கு வரும். என்ன சொல்றது, மேனேஜர் லெவலில் HR லெவலில் லைக் 60 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடும், 30 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடும். லாஸ்ட் டே 1 வீக் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரிமைண்டர் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூவல் பண்ணுங்கன்னு சொல்லி. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட டாஸ்க்கு, நம்மளோட டாஸ்க்கு கிடையாது. அவங்க லைசன்ஸ் கொடுத்தாங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்ததுன்னா நம்ம அட்வான்ஸாக அந்த என்னது மெயில் கம்யூனிகேஷன் பண்ணி சொல்லிட போகிறோம். இந்த மாதிரி வந்து இந்த ESX ஹோஸ்ட் வந்து லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ ஆன் டேட்டில் ஸோ வந்து நீங்கள் வந்து இமிடியேட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆக்டிவேஷன் கீ நம்ம கொடுப்பாங்க, நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? லைசன்ஸ் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் தான் இப்போலாம். முன்னாடி இருந்த லைசன்ஸ்லாம் வேற, ஒரு கீயை வச்சு நீங்கள் 500 மிஷின் கூட போட்டுக்கலாம். பட் இப்போ அப்படி கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். சரி, இந்த லைசன்ஸ் புரிஞ்சுதா? அதே மாதிரி ESX ஹோஸ்ட்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்க, இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ள போயிட்டுன்னா இதோட சர்வரை பாருங்க. ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதோட ஹார்ட்வேர்ஸ் பாருங்க. 2 CPU தான் கொடுத்துருக்காங்க. 2 CPU இன்டெல் விர்ச்சுவல் பாருங்க, Xeon Gold ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல எங்க போய் லைசன்ஸ் பார்க்கணும் சொல்லுங்க பாப்போம் கைஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஹவு டு செக் ESX ஹோஸ்ட் லைசன்ஸ், யாராவது சொல்லுங்க. சரி, மாதிரி சொல்றேன். கான்ஃபிகர் கிடையாது, மானிட்டர் இருக்குல்ல, சாரி மேனேஜ்ல லைசன்ஸ்ன்ற போர்ஷன் இருக்கும் பாருங்க. vSphere 8 என்டர்பிரைசஸ் பிளஸ் லைசன்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள பாப்போமா? இங்க பாருங்க, இதுக்குள்ள என்னென்னலாம் இந்த லைசன்ஸ். இதுக்கு பேர் பண்டல் லைசன்ஸ் சொல்லுவாங்க ஜி. ஒரு லைசன்ஸ் பிளஸ்ன்னு வாங்கிட்டீங்கனாலேயும் அதுக்குள்ள எல்லாமே கவர் ஆயிடும். என்னென்ன கவர் ஆகும் பாருங்க. லைசன்ஸ்லயே வந்து HA வந்துடும். இங்க பாருங்க, போஸ்ட் ப்ரொஃபைல் வந்துடும், DRS வந்துடும், HA இங்க வர ரிப்ளிகேஷன்ஸ். இது இல்லாம லைசன்ஸோட கான்செப்ட் தான். இப்போ லைசன்ஸஸ் சில ஆப்ஷன்லாம் தேவையில்ல அப்படின்னா அந்த லைசன்ஸ்ல அதெல்லாம் வராது, காஸ்ட் கம்மியாயிடும். இங்க பாருங்க, ஃபால்ட் டாலரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, மெயினான விஷயம் பாருங்க, வி மோஷன் இருக்கா, அப்புறம் வந்து VM என்கிரிப்ஷன்ஸ், vSphere DRS, டேட்டா ப்ரொடெக்ஷனு. இந்த API எல்லாம் வந்து நம்மளோட சர்வரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ எப்படி RVM டூல் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் VGPU. ஓகே, ஸோ இதுல இருக்க லைசன்ஸ் வந்து ESX ஹோஸ்ட்க்கு அப்ளிகபிளா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஜி. இந்த அது முடிஞ்சிச்சு. ஆனா வந்து என்னன்னா இதுலயும் வந்து அப்டேட் வந்து நெட்வொர்க் ஃபெயிலியர்னு காமிக்குது. பட் லேப் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லேப் எப்படி ஓபன் பண்ணனும், ESX ஹோஸ்ட் எப்படி ஓபன் பண்ணனும், இதுல லைசென்சிங் பார்ட் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, லைசென்சிங் பார்ட் பார்த்தோம்ல அது சொல்லிட்டேன். இல்ல அப்புறம் ஹவர்ஸ் வந்து எங்க பார்க்கலாம்னு சொல்லி சொன்னீங்களா? ஹவர்ஸ் வந்து எங்க முடியும் அப்படி சொல்லிட்டேன். இந்த மேல ஓடிட்டு இருக்கு பாருங்க ரிமைனிங். இப்போ 9.30 ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க ஓடுது ஹவர்ஸ் காமிங்க? மேல இருக்கு பாருங்க, ரிமைனிங் இருக்கா? ஓகே, ஆமா ஆமா. 9 ஹவர்ஸ் கொடுக்குறாங்களோ? 9.5 ஹவர்ஸ், 30 ஹவர்ஸ், 9.5 பரவாயில்ல. ஹவர்ஸ். ஓகே ஓகே. ஆனா முதல்ல வந்துட்டு ப்ராட்காம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து 1 ஹவர் தானே கொடுத்தாங்க. 1.5 ஹவர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து 4 ஹவர்ஸ் மாத்தினாங்க. நான் போன மாசம் வரைக்கும் 8.5 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மாசம் வந்து 9.5 ஹவர்ஸ் மாத்திருக்காங்க.
ஓகே ஓகே ஓகே. சரி கைஸ், இதுல ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்துருவோம் இன்னைக்கு. ஏன்னா வந்து அவர் டவுன்லோட் பண்ணாதான் நம்ம அதுல ரன் பண்ண முடியும் போல. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் எரர் காமிக்குது. பாஸ்கர் அந்த 9 o'clock ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தீங்களா? இது 8:43 தான் காமிக்குது. பிரச்சனை இல்ல, இல்லாட்டி நாளைக்கு பாத்துருமா அது? பாத்துக்கலாம் பாஸ்கர். அப்படி இந்த 3 minutes காமிக்குது இல்ல, இருங்க நடக்கணும் அப்படின்னா. ஜி இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வி மோஷன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த லேப்ல எப்படி உங்க ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நானு. மிச்சதை நாளைக்கு பாத்துக்கலாம். கைஸ் இந்த லேப் செட்டப்ல பாருங்கண்ணே, சிம்பிள். நிறைய ரியல் டைமா நீங்க என்ன பண்றீங்களோ அது இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் விஎம் ESX ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விஎம்ஸ் இருக்கு? 1 தான் இருக்கு, ரைட்டா? இப்போ இதுக்குள்ள நான் வந்து விண்டோஸை நான் வந்து அங்க மைக்ரேட் பண்ணி போறேன் பாருங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. வி மோஷன் எப்படி பண்ண சொல்லுங்க பார்ப்போம். மைக்ரேட் ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட். ஓகே, தென் மைக்ரேட் சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், அப்படி இல்லைன்னா சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஒன்லி. ஓகே, நம்ம இப்போ வந்து என்னது Change கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மட்டும் தான் மாத்த போறோம். only. ஓகேவா? RAM and CPU. ஓகே, சேஞ்ச் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஒன்லி மட்டும் தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம வித் டேட்டா ஸ்டோர்னா நம்ம இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸ்டோரேஜ் ஒன்லினா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். சரியா? நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் போறோம். இந்த ரிசோர்ஸ் ஒன்லி தான கிளிக் பண்ணனும். ஆமா, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. பேட்ச் பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாமா ப்ரோ? இல்ல நான் அந்த ஒரு நிமிஷம், இது 2 minutes தான். சரி இங்க பாருங்க கைஸ், நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணி ஜூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஜூம் அவுட் பண்றேன். பாஸ்கர் உங்க வாய்ஸ் கேட்கவே இல்ல, பேசுறீங்களா? ஆமா, மத்தவங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு கேக்குது. கேக்குது ப்ரோ. இங்க வந்துச்சு. ஓகே. சரி இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ESX 1 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ 2ல இருக்கு விண்டோஸ் மிஷின். ஓகேவா? இங்க பாருங்க கீழே வந்து கம்பேட்டபிலிட்டி செக் சக்சஸ்னு காமிக்குதா? சப்போஸ் கம்பேட்டபிலிட்டி இல்ல அப்படின்னா இங்க ஃபெயிலியர் காமிக்கும். அது என்ன ரீசன் சொல்லணும் பாருங்க. 1 ஆல்ரெடி இருக்கு, அதனால நம்ம 2K போயிடுறோம். 2 கிளிக் பண்றேன். மிச்சம் நம்ம லேட்டர் லேப்ல ஒன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதே லேண்ட் கார்டை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன், இதே நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க வி மோஷன் ஹை ப்ரையாரிட்டி ரெக்கமெண்டட், இன்னொன்னு ஷெட்யூல் நார்மல் வி மோஷன். ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துறேன், நெக்ஸ்ட் கொடுத்துறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். இங்க பாருங்க டாஸ்க்ல பாருங்க ரன் ஆகுத கீழே பாருங்க, ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கீழே பாருங்க, சாரி ஓகே கைஸ், இங்க பாருங்க கம்ப்ளீட் வந்துச்சா? சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ESX 1 கிளிக் பண்றேன், VMsல போறேன் பாருங்க, விண்டோஸ் மைக்ரேட் ஆயிடுச்சா? சோ இது என்ன டீடைல் தெரிஞ்சுக்கனா டேட்டா ஸ்டோர்ல போங்க. டேட்டா ஸ்டோர்ல ஃபைல்ஸ்ல பார்க்கணும். எந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணோம்? நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோர். சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டேட்டா ஸ்டோர் போல ரிசோர்ஸ் மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மட்டும் தானே மூவ் பண்ணோம். அப்போ நீங்க விஎம் தான் பார்க்கணும், டேட்டா ஸ்டோர் நம்ம சேர்த்து மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நீங்க செக் பண்ணா இங்கே செக் பண்ண விஎம்ஸை, டேட்டா ஸ்டோர்ல மூவ் மைக்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க டேட்டா ஸ்டோரை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ விஎம்ஸ் பாருங்க இங்க இருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 10 செக் பண்ணா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, இந்த 10 என்லார்ஜ் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். லான்ச் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த 10 விண்டோஸ்ல நீங்க ஆக்சுவலா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட ஐபி என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த லேப்ல எல்லா செட்டப்பும் செக் பண்ண முடியும். சரி நான் இப்போ இதை க்ளோஸ் பண்றேன், அவரோட நம்ம பார்க்கலாம். கைஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்சர் லேப்ல ஏதா டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, ஒரு நாள் வேணா கனெக்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஹேண்ட்ஸ் லேப் மட்டும் பாக்குற மாதிரி கனெக்ட் பாஸ்கர் பண்ணுவோம். நாளைக்கு பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. இல்ல முடிஞ்சிச்சு அது. கைஸ் வேற யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க, ஆன்சர் லேப் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். ஏன்னா வந்து எல்லாராலையும் இந்த ரிசோர்ஸை ரெடி பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க, சேட் பண்ணி கேளுங்க. ஓகே அசோக், இது முடிஞ்சிச்சாச்சு. இது ஆன்சர் லேப்ல வந்து நம்ம ஏடிஐ இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணலாமா? இதுதான் முடியாது. ஏன்னா வந்து இதுல ஆல்ரெடி எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி மீன்ஸ் வந்து என்னது, ESX ஹோஸ்ட் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும், VM இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஓகே, அதனாலதான் விண்டோஸும் விஎம்மும் லினக்ஸ் விஎம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து VM வேரோட ஸ்கோப் என்னென்ன வருமோ அது ஃபுல்லாத்தையும் இதில் நம்ம செக் பண்ண முடியும்.
அதர் தன் விஎம்மோட ஸ்கோப்லாம் இதுல வராது. புரியுதா? ஏடிலாம் வந்து மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் போயிடும், அது மைக்ரோசாஃப்ட் டாஸ்க் Okay, போயிடும். bro. ஓகேவா? ஓகே ஓகே. ஃபைன். அதான் இன்னொன்று அட்வான்ஸ் ஒன்று இருக்கு, நான் அந்த இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், லேட்டர் நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகேவா? சரி ஜி அசோக் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிட்டாரா? என்ன பண்ணலாம் புரியல. ஜி? அசோக் டவுன்லோட் பண்ணிட்டாரு. டவுன்லோட் பண்ணிட்டேன்ல, 9:30 மேல ஆயிடுச்சு இல்லையா? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணா இன்னொரு half an hour மேல போயிடும். சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம். அசோக், இன்னைக்கு by the way, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். super. ஜி சொல்லுங்க ஜி. ESX 7.0 டவுன்லோட் பண்ணிக்கோங்க அசோக். ஓகே ESX பேட்சா? ஆமா ஆமா 7.0 சரி ஜி. லேட்டஸ்ட் பில்ட். 7.0 லேட்டஸ்ட் பில்ட் பேட்ச். சரி ஜி ஓகே ஜி டவுன்லோட் பண்றேன். ஓகே 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 தேங்க் தேங்க் யூ யூ. பை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. தேங்க்யூ. சரியா, நல்லா குட்.